அத்தியாயம் 6. செல்வநாயகத்தின் எண்ணம் முழுவதும் கிருஷ்ணாவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார். பத்மாவிடம் அவன் சொல்லிச் சென்ற வார்த்தைகள் அவர் மனதிற்கு உவப்பானதாக இல்லை. ஏனோ கிருஷ்ணாவின் வளர்ப்பில் எங்கோ தவறி இருக்கிறோம் என்கிற எண்ணம் சமீப காலமாக அவர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இன்று உறுதியானது. திருமணம் செய்து கொள்ள சொன்ன பெற்றவர்களிடம் வீட்டை விட்டு போகிறேன் என்று சொல்வது நிச்சயம் நல்ல மனநிலை அல்ல. இன்று அவனிடம் பேசி எப்படியாவது காரணத்தை கண்டறிய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். பத்மாவோ அழுது அழுது சோர்ந்து போயிருந்தார். என்ன கேட்டுவிட்டேன்? திருமணம் செய்து கொள்ள சொன்னதற்கு வீட்டை விட்டு போகிறேன் என்று சொல்வது பெரிய வார்த்தை அல்லவா? அவனுக்கு தங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் ஒட்டுதல் இல்லையா? அத்தனை எளிதாக விலகிச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டானே என்று வருந்தினார். தன் மனதில் கவலை இருந்தாலும் அதை வெளிக்காட்டாது மனைவியை சமாதானப்படுத்தினார் செல்வநாயகம். அவனுக்கு தொழிலில் எதுவும் பிரச்சனை இருக்கும் பத்மா. சின்னவன் ஆட்டம் இருந்தால் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். இவன் தான் எதையுமே பகிர்ந்துக்க மாட்டானே, விடு, எல்லாம் சரியாகிடும் என்றார். மாலை சரியாக நதியா கல்லூரி முடிந்ததும் நித்திக்கு தெரியாமல் பூங்காவிற்கு சென்றாள். அவளுக்கு முன்னே அங்கே வந்து காத்திருந்தான் விஷால். தனது காதலை சொல்லிய அதே இடத்தில் அவளுக்காக காத்திருந்தான். அலைபேசியில் அவனிடம் பேசிவிட்டாலும் நேரடியாக அவனை சந்திக்க மனம் படபடத்து போனது. கைகள் எல்லாம் சில்லிட்டு போக மெல்ல நடந்து சென்று அவன் அருகே அமர்ந்தாள். தூரத்திலிருந்தே அவள் வருவதை பார்த்துவிட்ட விஷாலுக்கு அவளின் நிலை புரிந்து போக இதழில் எழுந்த குறுஞ்சிரிப்புடன், அப்படியே ஃபஸ்ட் நைட்டுக்கு வர பொண்ணு மாதிரியே இருந்துச்சு என்றான். அதில் சட்டென்று நிமிர்ந்து பார்த்து முறைத்து, இப்படிலாம் பேசினா நான் கிளம்பிடுவேன் என்றாள் முறைப்புடன். இரு கைகளையும் உயர்த்தி சரண்டர், நீ நடந்து வந்ததை பார்த்தது எனக்கு அப்படி தோணுச்சு என்றவன் சிரிப்புடன் பேசாமல் அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்தான். அந்த நிலை அவளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த மெல்ல தலையை உயர்த்தி அவனது கண்களை பார்த்தவள், என்னை பற்றி சொல்லவா? நான் யார், என் குடும்ப உறுப்பினர்கள் என்று அவள் முடிக்கும் முன்பே, வேண்டாம் தியா, உன்னை பற்றி சிலது நித்யா சொல்லியிருக்கா, அதுபோதும் எனக்கு நதியா என்கிற இந்த பெண்ணை பிடிக்கும். அவளோட பின்னணி, கடந்த காலம், வசதி, சொந்தங்கள் என்று பார்த்து வருவதில்லை காதல். கடந்த 1 வருஷமாகவே உன்னை என் மனசில் வச்சுருக்கேன். இப்போவும் என்னுடைய காதலை சொல்லாமல் இருக்கணும்னு தான் நினச்சேன். அவன் அப்படி சொன்னதும் ஏன்? மெல்லிய சிரிப்புடன், என் தங்க வயசு உள்ளது நீ. என் தங்கைக்கு நல்ல ரோல் மாடலாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் தியா. அப்படி நினைத்த எனக்கு ஒரே ஒரு பயம், உன் மனதில் வேறு யாருக்காவது இடம் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் இப்போவே சொல்லிட்டேன். அத்தனை நேரம் இருந்த பதட்டமும் இறுக்கமும் விலக முகத்தில் மெல்லிய வெட்கம் படர, இனி எப்படி உங்கள் தங்கைக்கு ரோல் மாடலாக நீங்கள் இருக்க முடியும்? அவள் எதிர்பார்க்கும் முன் அவளது கைகளை பற்றி கொண்டவன், இருக்க முடியும் தியா. இதோ இந்த நிமிஷம் நம்ம 2 பேர் மனசுலையும் ஒருவர் மேலே ஒருவர் பிரியம் வச்சுருக்கோம். இனி அந்த ஆண்டவனே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனது கைகளில் புதைந்திருந்த தனது கையை விடுவித்து கொள்ள முயன்றவள், அது எப்படி சொல்கிறீங்க? நான் உன் மேலே வைத்திருக்க அன்பு மாறாது. அதே போல் உன்னுடைய காதலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காது என்றான் உறுதியாக. அவனது ஆழமான நம்பிக்கையை கண்டு அசந்து போனவள், பார்க்காமலே காதல் சினிமாவிலும் கதைகளிலும் கேள்விப்பட்டிருக்க விஷால், உங்கள் நேசத்தின் முன் என் அன்பு தோற்றுடும் போல இருக்கு என்றாள் கலங்கிய கண்களுடன். நீ தோற்றால் அது நான் தோற்ற மாதிரி, நீ என்றைக்கும் என்னை தோற்க விட மாட்ட என்றவன் நன்றாக கைகளை அழுத்தி கொடுத்து, நான் சொல்ல வந்ததை நன்றாக மனதில் வைத்து கொள்தியா. நாம் அடிக்கடி சந்தித்து தான் நம்ம அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றில்லை. அதோடு அடிக்கடி சந்திப்பது உன்னுடைய படிப்புக்கு கெடுதலாக முடியும். அதனால் முடிந்த அளவு ஃபோனில் பேசிக்கொள்ளலாம். நம்ம 2 பேரில் யாருக்கு அடுத்தவரை பார்க்கணும்னு எண்ணம் வந்தாலும் உடனே சந்திப்போம். இதெல்லாம் எதுக்குன்னா, உன்னுடைய படிப்பு இந்த காதலால் கெடக்கூடாது. நீ படித்து முடித்த பின் நம்முடைய காதலை 2 பேர் வீட்டிலேயே சொல்லலாம். அவனது சிந்தனையும் பேச்சும் அவளை மேலும் அவன் பக்கம் சாய்த்து விட்டது. அவன் சொன்னவற்றுக்கு தலையை மட்டும் அசைத்தவள் நீண்ட நெடிய பெருமூச்சுடன், இங்கே வரும்போது பயந்து கொண்டே தான் வந்தேன். உங்கள் காதலின் வேகத்தை தாங்க முடியுமா? அடிக்கடி சந்திக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது என்று பலவித யோசனைகளை சுமந்து கொண்டு தான் வந்தேன். பொதுவாக
ஆண்கள் காதல் தீவிரவாதிகள். அவர்களிடம் சிக்கிக்கொள்ளும் பெண்கள் தங்களை மீறி தான் செயல்பட வேண்டியிருக்கும். ஆனால் உங்கள் பேச்சு எனக்கு பெருத்த நிம்மதியை தருது. அத்தனை நேரம் இருந்த சீரியஸ் மோடு மாறி குறும்பு கண்ணனாக சிரித்தவன், ஹலோ மேடம், அப்படிலாம் தப்பு கணக்கு போடாதீங்க. நானும் தீவிரவாதி தான். ஏதோ சின்ன பொண்ணாச்சே, கொஞ்ச நாள் டைம் கொடுப்போன்னு தான் இருக்கேன். அதுக்காக புத்தர் ரேஞ்சுக்கெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க. விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லை என்று கூறி கண் சிமிட்டினான். குப்பென்று முகம் சிவந்து போக வேறு பக்கம் திருப்பி கொண்டவள், எங்கள் அண்ணன் நல்லவன் வல்லவன் நித்யா சொன்னான். அதையெல்லாம் பொய்யாக்கிட்டீங்க. குறுஞ்சிரிப்புடன், அவங்க அண்ணன் அவளுக்கு நல்லவன். காதலிக்கிட்டேயும் பொண்டாட்டிக்கிட்டேயும் அவனும் நல்லவனாக இருக்க முடியாது தியா பேபி. அவனது மென்மையான சிரிப்பும் பேச்சும் அவள் மனதில் அவனை சிம்மாசனமிட்டு அமர செய்தது. மேலும் சற்று நேரம் தங்களை பற்றியும் தங்கள் எதிர்காலத்தை பற்றியும் பேசியிருந்துவிட்டு அவள் கிளம்ப, காதலியை பார்க்க வந்துட்டு எதுவுமே வாங்காமல் போகிறேன் என்றான் கண்ணடித்து. பார்க் வாட்ச்மேனை கூப்பிடவா? நிறைய கொடுப்பார், வாங்கிட்டு போகலாம் என்றாள் குறும்பாக. நீயா பேசியது அன்பே, நீயா பேசியது என்று மெல்லிய குரலில் பாட அதில் வெட்கமடைந்தவள் வேகமாக வாயிலை நோக்கி ஓடிவிட்டாள். அங்கிருந்து அவனுக்கு தலையசைத்து விடை பெற்று ஹாஸ்டலை நோக்கி செல்ல அவனும் தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். அன்னியிடம் மிரட்டிவிட்டு ஆஃபீஸ் வந்த கிருஷ்ணா மாலை வரை வேலையில் மூழ்கியிருந்தான். பெற்றவளிடம் அப்படி பேசிவிட்டோமே என்கிற கவலையோ வருத்தமோ சிறிதும் இல்லாமல் தனது வேலையை செய்து கொண்டிருந்தான். நீலா எப்பொழுதும் போல அல்லாமல் அன்று ஓரளவு பார்க்கும்படியாக ஆடைகளை உடுத்தி அலங்காரம் செய்து கொண்டு வந்திருந்தாள். அதை பார்த்ததும் கீர்த்தி அவளை வறுத்தெடுத்து விட்டாள். நீ இன்னும் திருந்தலையா நீலா? கிடைக்காது என்று தெரிந்தும் ஆசைப்படுவது பெரிய முட்டாள்தனம். அதை விட வேற எதுவுமே இது இல்லை. அதை கேட்டதும் சட்டென்று கண்கள் கலங்கிவிட, நீயா என்னை தப்பாக நினைக்கிற கீர்த்தி? என் தங்க புதுசாக வேலையில் சேர்ந்து முதல் மாதம் சம்பளம் வாங்கியிருக்கா. அதில் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இது என்றாள். அதை கேட்டதும் தன் தவறை உணர்ந்து கொண்ட கீர்த்தி, சாரி நீலா, உன்னை தப்பாக நினைக்கணும்னு இல்லை. நீ தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வீணாக்கி கொள்வாயோன்னு பயந்துதான். அவளின் முகம் ஒரு நிமிடம் பிரகாசமடைந்து பின் சட்டென்று இயல்பு நிலைக்கு திரும்பியதை கவனித்த கீர்த்தி குழம்பி போனாள். மாலை வேலை முடிந்து அனைவரும் கிளம்பிய பிறகு இறுதியாக நீலாவும் சற்றே உற்சாக மனநிலையுடன் கிளம்பிச் சென்றாள். கிருஷ்ணாவோ சுமார் 8 மணி அளவில் அலுவலகத்தை விட்டு கிளம்பியவன் வீட்டிற்கு செல்லவில்லை. தான் அவ்வப்போது ரெஸ்ட் எடுக்கும் அலுவலக கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்று விட்டான். இன்று காலை அன்னை பேசியதிலிருந்து அவன் மனநிலை வீட்டிற்கு செல்ல இடம் கொடுக்கவில்லை. இரவு உணவு வீட்டிற்கு அனைவரும் உணவு மேஜைக்கு வர, கிருஷ்ணா வந்தாச்சா பத்மா? இல்லைங்க, இன்னும் வரல. பொதுவாக 7:30 மணி வாக்கில் வீடு வந்து சேர்ந்து விடுபவன் அன்று 8:30 மணி வரை வராதது மனதை உறுத்த அவனுக்கு ஃபோன் அடித்தார். அவனோ தந்தையின் ஃபோனை பார்த்துவிட்டு கடுப்புடன் கட் செய்தான். 2-3 முறை அடித்து பார்த்து ஓய்ந்து போனவர், விஷால், நீ அவனுக்கு அடி என்றார். அண்ணன் மேல் எழுந்த கோபத்தை அடக்கியபடி அவனுக்கு அழைக்க அடுத்த நிமிடமே எடுத்தான். என்னடா, வீட்டுக்கு வரலையா? இல்லைடா, எனக்கு கொஞ்சம் மூட் அவுட், நான் நாளைக்கு வரேன். அண்ணா, அம்மா வர சொல்கிறாங்க. அவ்வளவுதான். அழுத்தி பிடித்திருந்த கோபத்துடன், சும்மா படுத்தாதீங்கடா, அதான் நீயும் நிறுத்தி இருக்கீங்கல்ல, என்னை என் போக்கில் விடுங்க என்றவன் ஃபோனை அணைத்து தூக்கி எறிந்தான். அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் அந்த பக்கம் என்ன பதில் வந்திருக்கும் என்று புரிந்து போனது. அப்படியே ஓய்ந்து போய் நாற்காலியில் அமர்ந்தவர், என்னைக்கு தொழில் தொடங்க மும்பைக்கு போனானோ அப்போலேருந்து அவனோட குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிடுச்சு, எல்லாம் உங்களால் தான் என்று புலம்ப ஆரம்பித்தார். அவர் சொல்வது உண்மை என்று அனைவருக்கும் தோன்றியது. ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு கூட கிருஷ்ணா இப்படி இருந்ததில்லை. யாரிடமும் அதிக அளவு ஒட்டுதல் இல்லாவிட்டாலும் வீட்டில் இருக்கும் நேரம் அமைதியாக அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். கடந்த 4 வருடங்களாகத்தான் அவனது குணம் மொத்தமாக மாற ஆரம்பித்திருக்கிறது. விஷாலும் அதையே தான் எண்ணினான். அதிலும் இப்பொழுதெல்லாம் அவனுக்கு அதிகம் கோபம் வருவது போல தோன்றியது. இப்பொழுதெல்லாம் நாள்தோறும் அவன் காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறது. நிச்சயம் இது நல்லதுக்கல்ல என்று நினைத்தவன், அப்பா, நான் போய் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் என்று கிளம்பினான். நித்தியோ, வேண்டாண்ணா, கோவத்தில் அடிச்சிட போகிறாங்க, அவங்களாவே வரட்டும் என்றாள் பயத்துடன். அவளை திரும்பி பார்த்து சிரித்தவன், நீ என்ன அண்ணனை வில்லன் ரேஜுக்கு சொல்கிற? அதெல்லாம் நான் கூப்பிட்டா வந்துடுவான் என்று கூறிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பத்மாவும் செல்வநாயகமும்
யோசனையுடன் அவன் செல்வதையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர். சுமார் அரை மணி நேரத்தில் கிருஷ்ணா இருந்த கம்பெனி கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றுவிட வாயிலில் இருந்த செக்யூரிட்டி, என்ன தம்பி இந்த நேரத்துக்கு, அண்ணனை சாரை தேடி வந்திருக்கீங்களா என்றவரின் பார்வையில் இருந்தது என்ன என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆமாண்ணே என்றவன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல அங்கே ஹால் சோஃபாவில் அமர்ந்து சிகரெட்டை புகைத்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. அதை பார்த்ததுமே உள்ளுக்குள் ஜெர்க்காக கிருஷ்ணா என்றவன் அவன் முன்னே நின்றான். சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல், வாடா, என்ன உன்னையும் துரத்தி விட்டாங்களா என்றான் அசால்ட்டாக. என்ன கிருஷ்ணா அப்படி பேசுகிற? அவங்க நம்மளை பெற்றவங்க. இல்லைன்னு சொல்லலையடா, அதுக்காக அவங்க சொல்கிறபடி தான் நான் வாழணும்னு எதிர்பார்க்குறது தப்பு இல்லையா? அவனை கூர்ந்து பார்த்து கொண்டே, அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டாங்க? எல்லா பெற்றவங்களும் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க தானே. நீ அவங்க விருப்பப்படி வாழ்க்கையை அமைச்சிக்க தயாராக இருக்கலாம். நான் என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படித்தான் வாழ்வேன். அதில் தலையிட அவங்களுக்கு உரிமை இல்லை. நீ யாரையும் லவ் பண்ணுறியா? லவ்வா? நானா? சான்ஸே இல்லை. லவ் ஃபெயிலியர் எதுவும்? மீண்டும் வெடிச்சிரிப்பு அவனிடமிருந்து. அப்போது ஏன் இத்தனை வெறுப்பு திருமணத்தை பற்றி? உனக்கு புரியாதுடா, நீ சின்ன பையன். அதோட என்னோட ஆசை, கொள்கை, நான் விரும்புபவை எல்லாம் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. நன்றாக சாய்ந்தமர்ந்து கொண்டவன், சொல்லு, நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். தனது இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டவன், நீ கிளம்பு, நான் நாளைக்கு வரேன் என்றான் கடுப்பாக. அவன் எதுவும் சொல்ல மாட்டான் என்று புரிய சற்றே வேதனையுடன் அங்கிருந்து வாசலை நோக்கி நகர்ந்தவன் மெல்ல திரும்பி பார்த்து, நீ எப்போ சிகரெட் குடிக்க ஆரம்பித்த? சிகரெட் மட்டும்தானா என்றான் கண்களில் வலியுடன். தம்பியின் கண்களில் தெரிந்த வலியை கண்டு சிரித்து, என்னடா என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி சோகமாக முகத்தை வச்சுட்டு கேட்குற? இதைத்தான் சொன்னேன் விஷால், இது நான் விரும்புவது. இப்போ புரியுதா? பெற்றவங்க எப்போதுமே நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க கிருஷ்ணா. டேய் நல்லவனே, நீ கிளம்பு, நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன் என்று திரும்பி மாடிப்படியில் ஏறி விடு விடு என்று சென்று விட்டான். கிருஷ்ணாவின் போக்கை எண்ணி நொந்து கொண்டே வெளியில் வந்தவன் காரை எடுக்க வாட்ச்மேன் ஏனோ தன்னை தவிப்போடு பார்ப்பது போல தோன்ற, என்னென்ன எதுவும் சொல்லணுமா என்றான் காரிலிருந்து தலையை நீட்டி. சார் உங்கள் கூட வரலையா தம்பி என்றார் மாடியை பார்த்து கொண்டே. இல்லைண்ண, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டான் என்று கூறி அவர் முகத்தை பார்த்தான். அவரின் முகத்திலிருந்து என்ன என்று அனுமானிக்க முடியவில்லை. மெல்ல தலையை சேர்த்துவிட்டு வாசலில் இருந்த நாற்காலியில் சென்றமர்ந்து கொண்டார். விஷால் கெஸ்ட் ஹவுஸை விட்டு வெளியே வந்த பிறகு நேராக வீட்டிற்கு சென்றுவிட மனமில்லை. நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. இவன் எப்படி மாறிப்போனான்? சிறு வயதிலிருந்தே ஒழுக்கத்தை போதித்தே வளர்த்த அன்னைக்கு மகனாக இருந்தவன் சிகரெட் குடிக்க பழகியிருக்கிறான். அநேகமாக குடியும் பழகியிருப்பான் என்று தோன்றியது. எங்கே தவறு நேர்ந்திருக்கிறது, எது அவனை இப்படி மாற்றி இருக்கிறது என்று யோசித்து தலைவலி வந்ததுதான் மிச்சம். அனைவரும் வீட்டில் காத்திருப்பார்களே என்கிற எண்ணத்துடன் வேகமாக வீடு போய் சேர்ந்தான். அவன் எப்படி விட்டுவிட்டு சென்றானோ அப்படியே தான் அமர்ந்திருந்தார்கள். அம்மாவை பார்க்கும்போது பாவமாக இருந்தது. காரிலிருந்து இறங்கும்போதே அவரின் பார்வை கிருஷ்ணாவை தேடியது. சற்றே சோர்வான நடையுடன் உள்ளே வந்தவனை எதுவும் கேட்காமல், பத்மா சாப்பாட்டை எடுத்துவே, நாம் சாப்பிடலாம் என்றார் செல்வநாயகம். நித்தியோ எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று உணவை சூடு செய்ய ஆரம்பித்தாள். பத்மாவிற்கு கேட்காமல் இருக்க முடியவில்லை. என்னடா அவன் வரலையா? முகத்தில் வலியை வரவழைத்து கொண்ட சிரிப்புடன், இல்லைம்மா, அவனுக்கு முக்கியமான வேலையில் பிஸியாக இருக்கான், அதுதான் அழுத்தி கூப்பிட முடியல என்று பொய் சொல்கிறோம் என்ற குற்ற உணர்வுடன் கூறினான். அவன் சொன்னதை செல்வநாயகம் நம்பவில்லை. பத்மாவும் நம்பவில்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல், சரி வா சாப்பிடலாம். யாருக்கும் கிருஷ்ணா பற்றி பேச அப்பொழுது மனமில்லை. அனைவருக்கும் அவன் வேண்டுமென்றே தான் வரவில்லை என்று தெரிந்தாலும் அதை காட்டிக்கொள்ள மனமில்லாமல் உணவை முடித்து கொண்டு அவரவர் அறையில் சென்று பதுங்கினர். விஷால் தன் அறைக்கு செல்ல மனமில்லாமல் மொட்டை மாடிக்கு சென்றான். அவனது மனம் மிகவும் குழம்பி கிடந்தது. அண்ணனை சுற்றி என்ன நடக்கிறது? அவனது நடத்தையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் என்ன? அவர்களின் குடும்பத்தை பற்றி வெளியில் இருப்பவர்கள் பேசும்போது கிருஷ்ணாவைப் போல பிள்ளையை பெற புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு நல்ல பெயர் வைத்திருந்தான். ஆனால் திடீரென்று சிகரெட் குடிப்பதும் குடும்பத்திடமிருந்து விலகி இருக்க நினைப்பதும் அவனது எண்ணங்களின் மாற்றங்களை கூறியது. சிறிது காலம் அவனை கண்காணிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அதன் பின்னரே தன்னையும் மீறி அங்கேயே நிம்மதியாக உறங்கிவிட்டான். மறுநாளிலிருந்து
கிருஷ்ணா அறியாமல் அவனை கண்காணிக்க ஆரம்பித்தான். வீட்டிலிருந்து தங்கியிருந்த வீட்டிலிருந்து கிளம்புவான். நேரே அலுவலகம் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு ஒழுங்காக திரும்பி வந்தான். சுமார் 1 வாரம் வரை கவனித்த விஷாலுக்கு அவன் மீது எந்த இடத்திலும் தப்பு கண்டுபிடிக்க முடியவில்லை. கிருஷ்ணாவை தொடர்வது மட்டுமின்றி அலைபேசியில் தன் காதலியும் சேர்த்தே வளர்த்தான். நாட்கள் பறந்தோடியது. கிருஷ்ணாவின் மீது எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பா சொன்னது போல அவனது வேலை பளு காரணமாகவே அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்கிற எண்ணத்திற்கு வந்துவிட்டான். கிருஷ்ணாவின் அலுவலகத்தில் நீலா சில நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சுற்றி கொண்டிருந்தாள். அவளது மகிழ்ச்சியைக் கண்டு கீர்த்திக்கும் சந்தோஷமாக இருந்தது. தங்கை வேலைக்கு சேர்ந்ததினால் தனது வேலை பளு குறைந்தது என்கிற சந்தோஷத்தில் இருக்கிறாள் என்று எண்ணினான். அன்றும் உற்சாகத்துடன் வந்த நீலா கிருஷ்ணாவின் வரவை ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அதை கண்டுகொண்ட கீர்த்தி, என்ன மறுபடியும் கண்ணு அங்கே போகுது? வேண்டாம் நீலா என்றாள் கடுப்போடு. அதெல்லாம் இல்லை கீர்த்தி, சார்கிட்ட என் தங்கைக்கு வேலை கிடைத்ததை சொல்லலாம்னு தோணுச்சு, அதுதான். ஒன்றும் வேண்டாம், அவருக்கு என்ன வந்தது? உன் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். சரி சரி, நான் எதுவும் சொல்லலை, போதுமா என்றாள் மென்சிரிப்புடன். அன்றைய நாளின் இறுதியில் அனைவரும் அலுவலகத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்க கீர்த்தியும் பையை எடுத்து கொண்டவள், நீலா நீ கிளம்பல என்றாள். இதோ ஃபைல் சேவ் பண்ணிட்டு கிளம்புறேன் கீர்த்தி, நீ கிளம்பு. ஓகே என்று கூறிவிட்டு அவள் வெளியேறினாள். அவள் வெளியில் சென்று விட்டாள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கிருஷ்ணாவின் அறை நோக்கி சென்றாள் நீலா. சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு முகமெல்லாம் கசங்கி போக ஒருவித விரக்தியான மனநிலையுடன் வெளியே வந்தவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். கிருஷ்ணாவோ அறைக்குள் கொதிப்புடன் நின்று கொண்டிருந்தான். மறுநாள் நீலாவின் ராஜினாமா கடிதம் மெயில் மூலியமாக வந்து சேர்ந்தது. அதைக் கண்டு அதிர்ந்து போன கீர்த்தி அவளது மொபைலுக்கு அழைக்க அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் உற்சாகத்துடன் இருந்தவள் மறுநாள் திடீரென்று ஏன் வேலையை ராஜினாமா செய்தாள் என்று முற்றிலும் குழம்பி போனாள். கிருஷ்ணாவோ அன்று மாலையே மும்பை கிளம்பி சென்று விட்டான்.